கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 கொரிந்தியர் 1:19, 2 கொரிந்தியன்ஸ் 1:19. என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். என்ன? நாங்கள் மூணு பேரை சொல்கிறார். நான், சில்வானஸு, தீமோத்தேயு 3 பேரும் என்ன உங்களுக்குள்ளே என்னத்தை பிரசங்கித்தோம்? தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் உங்களுக்கு சாட்சி சொன்னோம். எப்படி? முன்னாடி பார்க்குறோம் இல்லையா? யோவான் 1வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். எப்படி? நான் சாட்சி கொடுக்குறேன், இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக யோவான் ஸ்நானகன் கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் சாட்சி கொடுக்கோம். அந்த சாட்சி கொடுத்த அவர் யாரு? அவர் ஆமன் தான். அவர்கிட்ட வேற இதே இல்லை என்பதே இல்லை. அப்போ அவர் சொன்னது தான். அதைத்தான் இங்கே எடுத்து சொல்கிறாரு. அவர் யார்? தேவனுடைய குமாரன். யோவான் தன் நிருபத்தை, அப்போஸ்தலனாகிய யோவான் எதற்காக தன் இந்த புஸ்தகத்தை சுவிசேஷத்தை எழுதுனேன்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மூலமாக தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உங்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் இதை பற்றியே நான் எழுதியிருக்கேன். அதனால தான் அவர் சொன்னால் அது ஆமேன் தான் என்று சொல்லக்கூடியதாக 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்போ அடுத்து என்ன? நான் சாட்சி சொன்னேன் தன்னுடைய சுவிசேஷத்தில். நான் தான் அவரை நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொன்னேன். அவரை விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்கிறவன். அப்போ ஆம் என்று சொல்வதற்கு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்கிறவன். அதே மாதிரி அதே 1 யோவான் 5:20 சொல்லும்போது அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ என்ன? அவர் நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தான் நமக்கு என்ன தேவனுடைய குமாரனாய் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவனாகவும் இருக்கிறார். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவன் என்று நாம் விசுவாசிக்கக்கூடியதாக விசுவாசித்து நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். காரணம் என்ன? அவரைத்தான் ஆம் என்று அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் பிரசங்கித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நேற்றைக்கு பார்க்கும்போது பார்த்தோம். என்ன? நான் சாட்சி, தேவன் சாட்சி, நீங்கள் எல்லாரும் சாட்சி. இப்போ ஒரு நற்சாட்சி பெற்றவன் தான் அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போ எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒருத்தர் யாருங்கிறத வச்சு தான் அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன தெரியணும்? நீங்கள் யார் சொல்கிறீங்கிறது முக்கியம். அதனால தான் பவுல் முதல்ல என்ன தன்னை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சில்வானஸாக இருக்கட்டும், தீமோத்தேயுவாக இருக்கட்டும், நாங்கள் 3 பேரும் உங்களுக்கு யாரை பிரசங்கித்தோம்? தேவனுடைய குமாரன். அவர் ஆம் என்றும். அப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்களோ, யாரை பிரசங்கம் பண்ணுறீங்களோ, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவராக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆம் என்று சொன்னால் நான் இவரை தான்ப்பா வணங்குறேன், இவரை தான் நான் ஏற்றுக்கொண்டேன், அப்போது அவரை ஏற்றுக்கொண்ட நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவரை போல இருக்கணும். ஏன்னா 1 யோவான் 2:6 தானே சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவன் அவர் தான் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்ல முடியாது? நான் பிரசங்கம் பண்ணுறது வேற, நான் வாழ்கிறது வேறன்னு வாழ முடியாது.
அதனால பவுலுங்க சொல்லும்போது சில்வானஸையும் தீமோத்தேயும் சேர்த்து சொல்றாரு, நாங்க 3 பேருமே பிரசங்கித்தோம். அது யாரு? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஆம், அவ்வளவுதான். அதுல மாறுபாடான கருத்தே கிடையாது. ஆமா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. ஆம்னா ஆம் தான், ஆமேன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப தெளிவாக தன்னுடைய சாட்சியும் தான் சொல்லுகிற வார்த்தையினுடைய சாட்சியும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்க வாயில சொல்றது உண்டு, உங்களுடைய வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லுவது போல இவர்கள் தங்களுடைய சாட்சியின் மூலமாய் தாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று மற்றவர் அறிந்து கொள்ளும்படி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.